ஆனா யாப்புருவாக முயற்சி தோக்கடிக்கப்பட்டது. அன்றோட சம்பந்தரும் தோக்கடிக்கப்பட்டு விட்டார். மாறி மாறி ஒருவர் மற்றொரு நலத்தை அள்ளி வீசுகிறார். இந்த ஜேவிபி என்பிபி என்கின்ற தேசிய மக்கள் சக்தியிடம் இருந்து ஏதாவது விடிவை பெற முடியும் என்று நம்புகிறீர்களா, அல்லது எவ்வளவு காத்திரமான பங்களிப்பை எமது தரப்பு தமிழ் தரப்பு செய்ய வேண்டும் என்று அதை விட முக்கியமா தேசத்தை திரட்டும் அரசியலுக்கு எங்கள்கிட்ட என்னப்பா நிகழ்ச்சி திட்டம் இருக்கு? இன ஒடுக்குமுறை மறைவாக இருக்கு. எவ்வாறு ஒரு பெரும்பான்மை கட்சி இன்று உங்களுடைய பகுதிகளிலே பல ஆசனங்களை கைப்பற்றியிருக்கு? 2009 முன்பு ஆயுத போராட்டத்துல தெளிவான ஒரு தரிசனம் இருந்தது. ஒரு தேசத்தை கட்டியல் போது ஒரு கட்சிக்கு இருக்க வேண்டிய அந்த வளமையான கட்டமைப்புகள் கூட எங்கள்கிட்ட இல்லை. மாறி மாறி ஒருவர் மற்றொரு நலத்தை அள்ளி வீசுகிறார். இப்ப எங்கள்கிட்ட அரசியல் இயக்கம் இல்லை, இருக்கிறதெல்லாம் கட்சிகள். எங்களுடைய அரசியல் எவ்வாறு பார்க்கப்படுகிறது? இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாக வேண்டிய தேவை இருக்கின்றது? இல்லாவிட்டால் தமிழ் கட்சிகளுடைய இருப்பு இல்லாமல் போகும். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்ற ஒரு பெருநம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சுய ஊடகவியலாளர், ஆய்வாளர் திரு நிலாந்தன் அவர்களை இன்று உங்களுடன் இணைத்து சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் திரு நிலாந்தன் அவர்களே. குறிப்பாக நாங்கள் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்னர் நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதற்கு முதற்க நம்பியை தெரிவித்து, திரு நிலாந்தன் அவர்களே, குறிப்பாக இன்று தமிழ் மக்கள் எல்லோரிடமும், எந்த தமிழ் மக்களாக இருக்கலாம், தாயகத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருக்கலாம், எல்லோரிடமும் நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2009க்கு பின்னரான தமிழர் அரசியல் தொடர்பாக, அதற்கு பின்னர் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பிபி அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம், அவர்களும் கூட பல்வேறு சவால்களை அவ்வப்போது இந்த ஒன்றிய வருஷ கால ஆட்சியில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அனுரகுமார திசநாயக்கா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெரும்பான்மையாக வென்றதன் பின்னர் எங்களுடைய அரசியல் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? கடந்த 16 ஆண்டு காலங்களாக தமிழ் தேசிய அரசியல் எனப்படுவது படிப்படியாக பலவீனமாகிக் கொண்டு வருது. ஆனால் என்பிபிக்கு முன்பு வரை இருந்த பெரும்பாலான அரசாங்கங்கள் ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு அரசியலை தமிழ் மக்கள் முன்னெடுக்க தேவையான ஒரு ஒடுக்குமுறையை பிரயோகிக்கும் அரசாங்கங்களாக இருந்தன. அதாவது ஒடுக்குமுறை இருந்தது, வெளிப்படையான ஒடுக்குமுறை இருந்தது. இந்த பேராசிரியர் சிவத்தம்பி, மூத்து நாவுக்கரசு போன்றவர்கள் சொல்லுவார்கள், எதிரிதான் தமிழ் தேசியத்தின் பிரதான பலம் என்று. அதாவது இந்த ஒடுக்குமுறை இருக்கேக்கெல்லாம் தமிழ் தேசிய விழிப்பும் இருந்தது. அப்ப என்பிபியின் வருகையோடு அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், இனப்பிரச்சனை இல்லை, இன முரண்பாடு இல்லை என்று. அதுவே ஒரு பிரச்சனை வேண்டி போட்டு அவர்கள் இப்ப நாங்கள் எல்லாம் ஒரே இளைஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன முரண்பாடுகளை வெளிப்படையாக செய்யாத ஒரு அரசாங்கமாக அது காணப்படுது. ஆனா இன முரண்பாடு இருக்கு, உயர் பாதுகாப்பு நிலையங்கள் இருக்கு, பயங்கரவாத தடை சட்டம் இருக்கு, அரசியல் கைதிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை, இனப்பிரச்சனைக்கான தீர்வான முயற்சிகள் தொடங்கப்படவில்லை. அப்படியே இருக்கு, எல்லா பிரச்சனையும் அப்படி இருக்கு. தமிழ் எதிர்ப்பு குறைஞ்சு போச்சுன்னா பிரச்சனை. அப்ப தமிழ் எதிர்ப்பு கூடினா திருப்பி வெளியில வரும். அந்த தமிழ் எதிர்ப்பு குறைந்தது என்பதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் எவ்வாறான சந்தர்ப்பங்கள்? ஒரு வகையில அரசாங்கத்தின் ஒடுக்குமுறை வெளிப்படையானதாக இல்லை. 16 வருஷம் ஆச்சுது. ஆயுத போராட்டத்துக்கு பின்னரான 16 வருஷம் என்ற தமிழ் எதிர்ப்பு படிப்படியா இல்லாமல் போய்கொண்டிருக்கு. அதான் உண்மை. அதாவது எங்கள்கிட்ட இப்ப இருக்கிறது ஒரு அரசியல் இயக்கம் இல்லை. எங்கள்கிட்ட ஒரு அரசியல் இயக்கம் இல்லை. எங்கள்கிட்ட இருப்பது மிதவாத அரசியல். மிதவாத அரசியலிலும் கூட இந்த கட்சிகள் எல்லாமே ஒழுங்கான கட்டுக்கோப்பான கட்சிகள் இல்லை. இந்த கட்சிகள் சிவப்பு மஞ்சள் கொடியை காட்டினா வாக்கு திரளும் என்று நம்புற கட்சிகள் தான் அதிகம். இந்த கட்சிகள் குறைஞ்சபட்சம் ஒரு மிதவாத பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்சார் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொழில்சார் திறன்களையும் ஒழுக்கத்தையும் கூட கொண்டிராத கட்சிகள். இந்த கட்சிகள் தங்களுக்கு வேண்டிய அடிமட்ட கட்டமைப்புகள் குறைஞ்சபட்சம் தமிழகத்தில் இருக்கிற அடிமட்ட கட்டமைப்புகளை கூட கொண்டிருக்கல. அண்மையில தமிழகத்திலிருந்து வந்த ஒரு மதகுரு, இவர் தன்னுடைய மேற்படிப்புக்காக அங்க போனவர், இவர் சிவில் சமூக நடவடிக்கைகள்ல மிக தீவிரமாக ஈடுபடுற ஒரு ஆள். உதாரணமா தமிழ் மக்கள் பேரவையில எல்லாம் மிக தீவிரமாக காணப்பட்ட ஒருவர் எங்களோட எப்பவுமே சிவில் சமூக நடவடிக்கைகள்ல நிற்பார். அவர் சொன்னார், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்டச் செயலர் என்ற அந்த பாத்திரம், கட்சிகளுக்கு இருக்கும் வட்டச் செயலர், அது இவ்வளவுக்கு ஒரு சக்தி மிக்க பாத்திரமும், அது எப்படி கிராம மட்டத்துல கட்சிய அது
கட்டமைக்குது என்றதை பற்றி சொன்னார். எங்களுக்கு வட்டச்செயலர்னா வண்டு முருகன் என்ற அந்த வடிவேலு பகுதி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அது பகுதி இல்லை. வட்டச்செயலர் என்கிறவர் அடிமட்டத்தில் மக்களை கட்சிமயப்படுத்துகிற ஒரு பாத்திரம். அவர் கட்சிக்கும் மக்களுக்குமான அடிமட்ட தொடர்பை அவர் எப்பவும் பேணுவார். அப்ப அவர் அடிமட்ட மக்களின் அடிமட்டம் என்று சொல்வது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம மட்ட ஆக கீழ் பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய கிராம மட்ட அமைப்புகளோடையும் கிராம மட்ட நடவடிக்கைகளோடையும் அவர் எப்பொழுதும் தொடர்பில் இருப்பார். இதுக்குள்ளால கட்சிக்கும் அந்த அடிமட்டத்துக்குமான உறவை பேணுகிறவரான அவர். இப்படித்தான் தமிழகத்துல கட்சிகள் தங்களை கட்டமைச்சு வச்சிருக்கு. ஆனா பிரச்சனை இடங்கள்ட்ட அப்படிப்பட்ட கட்டமைப்புகள் பெரும்பாலான கட்சிகளிடம் இல்லை. தமிழரசு கட்சியிட்ட கொஞ்சம் இருக்கு. அது இப்ப இவைகள் வந்து கட்டணம் முன்னுக்கு இருந்தது, நீண்ட காலம் இருந்ததும் வடக்கு கிழக்கு தழுவியதாக அது அதாவது தமிழ் தேசிய அரசியலின் எழுச்சியோடு சேர்ந்து தன்னியல்பாக மழைக்கும் வெயிலுக்கும் வளர்ந்த மரம். இவைகள் ஒன்றும் இவையிட்ட முன்னுக்கு இருந்த தலைவரிடம் அந்த விசன் இருந்ததுன்னு இல்லை. இப்ப இருக்கிற துண்டா இல்லை. அப்ப ஒரு கட்சிக்கு இருக்க வேண்டிய அந்த வளமையான கட்டமைப்புகள் கூட எங்கள்கிட்ட இல்லை. இந்த பின்னணிக்கு இல்லை. இப்ப நாங்கள் செய்யறது ஜனநாயக அரசியல், நாங்கள் செய்யறது கட்சி மைய தேர்தல் மைய அரசியல். தேர்தல் மைய அரசியலுக்கு என்னென்ன கட்டமைப்பு வருமோ அந்த கட்டமைப்பு இல்லை. உதாரணமாக எங்களோட கட்சிகள் ஒன்றுட்டையும் மாணவர் அமைப்பு இல்லை. இளையோர் அமைப்பண்டி போட்டு தலைநரைச்சாக்கள் வந்து நிற்பினோம். மகளிர் அமைப்புகளும் பலமாக கிடையாது. அப்ப இந்த இத்தனைக்கும் ஜேவிபிக்கு தென்னிலங்கையில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் மாணவ அமைப்பு உண்டு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது யாழ்ப்பாணத்தில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் போய் தென்னிலங்கை பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழ் மாணவர்கள் அங்கிருக்கிற ஜேவிபி என்ற மாணவ அமைப்புகளால் உள்வாங்கப்பட்டோ கையாளப்பட்டோ இங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. யாழ்ப்பாணத்துல சில கிராமங்கள்ல வயம்பா கழனி போன்ற பல்கலைக்கழகத்தின் பயிலும் தமிழ் மாணவர்கள் வந்து என்பிபிக்காக வேலை செய்து அந்த கிராமங்களில் வாக்களிப்பையும் கணிசமான அளவுக்கு என்பிபிக்கு சாதகமா மாற்றிருக்கிறோம். ரெண்டேக்க எங்கட கட்சிகளிடம் என்னென்ன கட்டமைப்புகளுக்கு வேணும் அது கூட வேண்டாம். தேசியவாத அரசியல் என்றா என்ன, தமிழை விடுவோமே, தேசியவாத அரசியல் என்றா என்ன என்ற அந்த விழிப்பு இந்த கட்சிகளிடம் இல்லை. ஆயுத போராட்டத்துல தெளிவான ஒரு தரிசனம் இருந்தது. ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவது, ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவது, தேசத்தின் அதிகார மையமாக அரசை கட்டி எழுப்புவது, ஒரு ஸ்டேட் பில்டிங் என்ற ஒரு 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 விசன் இருந்தது ஆயுத போராட்டத்துல. இங்க பின்னுக்கு வந்த பிறகு ஸ்டேட் பில்டிங் பற்றிய கதையெல்லாம் கிடையாது. தேசத்தை கட்டி எழுப்ப தேசியவாத அரசியல் என்பது தேசத்தை கட்டி எழுப்புற. தேசத்தை எப்படி கட்டி எழுப்புற, சும்மா கட்ட பூசலார் கோவில் கட்டின மாதிரி கட்ட இல்லாத பூசலார்கிட்ட கூட ஒரு கற்பனையாக ஒரு கட்டிடப்பட வரைபடம் இருந்தது. இதன் நாடா அப்படி ஒன்றும் கிடையாது. நாங்கள் கற்பனையில சிவப்பு மஞ்சள் கொடியை அசைச்சு தேசியம் சுயநிர்ணயம் தாயகம் என்று சொன்னா மக்கள் கொத்தாக வாக்களிப்பார்கள் என்று நம்புறோம். அந்த பின்னணிகளை என்னென்ன கட்டமைப்புகள் தேவை என்று இந்த கட்சிகள் யோசிக்கிறார். அதில் முக்கியமானது இந்த மாணவ கட்டமைப்பு. எங்களுடைய கட்சிகள் ஒன்றுட்டையும் மாணவ கட்டமைப்பு, பாடசாலை மட்ட மாணவ கட்டமைப்பு இல்லை, பல்கலைக்கழக மட்ட மாணவ கட்டமைப்பு இல்லை. இப்படித்தான் இருக்கு தமிழ் தேசிய அரசியல். இந்த பின்னணிக்குள்ள 16 ஆண்டுகளா மெல்ல மெல்ல வாக்கு சிதையுது. அடுத்தது 16 ஆண்டு இன்றைக்க ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த பின், அதாவது நான் ஆயுத மோதல்களுக்கு பின்னரான காலம் என்றுதான் அழைப்பேன். ஏனென்று சொன்னால் இப்பவும் உளவியல் மோதல் உண்டு, உயர் பாதுகாப்பு வேலையங்கள் உண்டு, பயங்கரவாத தடை சட்டம் உண்டு, அதையும் புதுப்பிக்க முயற்சிக்கிறோம். என்றேக்க இனப்பிரச்சனை இருக்கு, இன ஒடுக்குமுறை மறைவாக இருக்கு, திணைக்களங்கள் அதை முன்னெடுக்கும். உதாரணமா எங்களுக்கு இன ஒடுக்குமுறை என்னோட நினைவுக்கு வர்றது இந்த முப்படைகளும் அரசின் உபகரணங்கள் தான். ஆனால் திணைக்களங்களும் அரசின் உபகரணங்கள் தான். அரசின் கொள்கை எதுவோ அதை முன்னெடுக்கும் உபகரணங்கள். அதை துவக்கோடு நிற்கிறபடியா முப்படைகளின் அந்த ஒடுக்குமுறை துலக்கமா கூர்மையா தெரியுது என்ன கருத்தம் சிந்தப்படும். ஆனால் ஏனைய திணைக்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஒன்று செய்யும் என்று சொன்னால், ஒரு தொல்லியல் திணைவளம் ஒன்றை செய்யுதுன்னு சொன்னால் அந்த அந்த அங்கே செய்யப்படுகின்ற அந்த ஒடுக்குமுறை வழியில் எங்களுக்கு தெரியாத மாதிரி அது நாங்க நம்போது திணைக்களம் தானே செய்யுது. எங்கள்கிட்ட அரசின் கட்டமைப்பாக திணைக்களம் செய்யறத மறைமுகமாக ஏற்கிற ஒரு பண்பு இருக்கு. ஆனா இன்றைய கதையெல்லாம் நாங்கள் சவால்களுக்கு உள்ளாக்குறோம். ஆனால் திணைக்களங்களும் அரசின் உபகரணங்கள்ல அவை அரசின் ஒடுக்கும் கொள்கையை முன்னெடுப்பு. அப்ப இந்த அடிப்படையில ஒடுக்குமுறை இருக்கு, அது வெளிப்படையான போராக இல்லை. அந்த பின்னணியில ஒடுக்குமுறை இல்லைன்னா நான் முன்னுக்கு சொன்னது போல அதுக்கு எதிரான தமிழ் தேசிய எதிர்ப்பு அரசியலும் வலுவிழந்து வீரியம் இழந்து கொண்டு போகுது. அது என்பிபியின் வருகைக்கு பின்னுக்கு அவர்கள் இனப்பிரச்சனை இல்லை என்றுகிறார்கள், இன முரண்பாடுகள் இல்லை என்றுகிறார்கள், நினைவு கூறுதலை அனுமதிக்கிறார்கள், சில விடயங்கள் அவர்கள் தளர்வாக நடந்து கொள்கிறார்கள். எல்லாத்தையும் விட முக்கியமாக அவர்கள் கிராம மட்ட கட்டமைப்புகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பிரஜாசக்தி கூட அப்படி ஒன்றுதான். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். அதாவது 2009க்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு காத்திரமாக பல பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றிருந்தது. அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பிரித்தானியாவினுடைய பிரதி பிரதமர்
அவர் ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர். அவருடைய யாழ்ப்பாணத்தினுடைய விஜயம் முடிவு பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு விடயத்தை கேட்டிருந்தார் அன்றைக்கு பத்திரிகையாளர் மாநாட்டிலே. எவ்வாறு ஒரு பெரும்பான்மை கட்சி இன்று உங்களுடைய பகுதிகளிலே பல ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது, இது எவ்வாறு சாத்தியமாகியது? அந்த இடத்திலே தான் நான் கேட்கின்றேன். இப்பொழுது இந்த தமிழர் தரப்பு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது இன்னும் பல்வேறு கட்சிகள் இங்கே சிதைந்து காணப்படுகின்றன. இவர்களுடைய நோக்கம் அல்லது இவர்களுடைய காத்திரமான தன்மை எவ்வாறு காணப்பட போகின்றது? இவர்கள் எவ்வாறு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமிருந்து தங்களுக்குரிய சமஷ்டி என்கின்ற விடயம் ஒன்று இருக்கின்றது, சுயாட்சி என்கின்ற விடயம் இருக்கின்றது, வடக்கு கிழக்கு இணைக்கப்படாமல் இருக்கின்றது. இவை தொடர்பாக எவ்வாறு இவர்கள் கையாளப் போகின்றார்கள்? எவ்வாறு தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல போகின்றார்கள்? கேள்வி கேட்ட இடத்திலிருந்தே தொடங்கலாம். என்னன்னு சொன்னால் 2009க்கு முன்பு ஆயுத போராட்டம் இருந்தது. அப்பொழுது தமிழ் மிதவாத அரசியல் என்பது ஒரு அரசியல் இயக்கத்தால், ஆயுத போராட்ட இயக்கத்தால் வழிநடத்தப்படும் ஒன்றாக இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. இப்ப இருக்கிறது முழுக்க முழுக்க மிதவாதான் சொன்னேன். இப்ப எங்கள்கிட்ட அரசியல் இயக்கம் இல்லை, இருக்கிறதெல்லாம் கட்சிகள். குறைஞ்சபட்சம் கட்சி அரசியலை செய்யறதுக்கு கூட எங்கள்கிட்ட அதுக்குரிய ஒரு சரியான ஒர்க்கிங் ப்ரோக்ராம் இல்லைன்றதான் தெரிஞ்சு. முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது ஆயுத போராட்டம் முடிவுக்கு வரைக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் 22 ஆசனங்கள் இருந்தன. அதுதான் தமிழ் மிதவாத அரசியலின் உச்சமான ஆசன எண்ணிக்கை. இன்றைக்கு அது படிப்படியாக உடைஞ்சது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது 2009க்கு பின் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கிய சம்பந்தர் படிப்படியாக தன்னை ஒரு புலி நீக்க அரசியலுக்கு கொண்டு வந்தார். பிறகு போராட்ட நீக்க அரசியல் கொண்டு வந்தார். பிறகு அனைத்துலக மைய நீக்க அரசியல் கொண்டு வந்தார். அதாவது முதலில் புலி நீக்கம், பிறகு போராட்ட நீக்கம், பிறகு அனைத்துலக அரசியல் மைய நீக்கம் செய்து உள்நாட்டிலே ஒரு பிரச்சனையை காணணும் என்று வெளிக்கிட்டு அந்த அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்றம் சாசன பேரவையாக மாற்றப்பட்ட போது நிலைமாறுகால நீதிக்கான ஐநா தீர்மானத்தின் கீழ் 2015 செப்டம்பர் அங்கிருந்து ஒரு யாப்புருவாக்க முயற்சியில வெளிக்கிட்டு. ஆனா யாப்புருவாக்க முயற்சி தோற்கடிக்கப்பட்டது. அன்றோட சம்பந்தரும் தோற்கடிக்கப்பட்டு விட்டார். சம்பந்தர் ஒரு தோல்வியீட்டு தலைவராகவே இறந்தார். இந்த பின்னணியில சம்பந்தர் தொடங்கி வச்ச அந்த அரசியல் எங்கு உணர்ந்து விட்டுருக்கின்றால், இப்ப முதல் கூட்டமைப்பிலிருந்து கூட்டமைப்பு உடைஞ்சது. கூட்டமைப்பு உடைஞ்சு தமிழரசு கட்சி மிஞ்சிச்சு. பிறகு தமிழரசு கட்சியும் இன்றைக்கு ஈடாடி கொண்டு இருக்கு. நீங்க சொன்னது போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச அதே அளவு ஆசனங்கள் தான் அரசாங்கத்துக்கு. இதுதான் அந்த பிரிட்டிஷ் அரசியல்வாதி சொன்னது. அப்ப தமிழர் ஒரு தமிழரசு கட்சி தானே பெரிய கட்சி என்றும் தலைமை தாங்கும் கட்சி என்றும் முதன்மை கட்சி என்றும் சொல்லுது. ஆனா அதுக்கு கிடைச்ச அதே அளவு ஆசனங்கள் தான் அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கிறது. தோல்வி. அது வெற்றி இல்ல, தோல்வி. முதலாவது தமிழரசு கட்சி தான் எங்க நிற்கிற இன்றைக்கு உள்ளதுல பெரிய கட்சியா தான் சரி விளக்கங்கால அந்த கட்சியே தான் யார் எங்க நிற்கிறன்றதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு பலவீனமான நிலையில இருக்கு. அல்லது இன்றைக்கு அந்த கட்சியை வழிநடத்துகிறவர்கள் வேற ஏதும் நிகழ்ச்சி நிரலின் கீழ் அதை வழிநடத்துகிறார்களோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த 16 ஆண்டு காண்ட தோல்விகள் பெரும்பாலானவற்றுக்கு பொறுப்பு தமிழரசு கட்சி. நிச்சயமா அதுல மாற்றிக்கிறது கிடையாது. ஏன்னா அதானே நீங்க தானே சொல்றீங்க, உங்களை நீங்க சொல்றீங்க தலைமை தாங்கும் கட்சி முதன்மை கட்சி, அப்ப நீங்க தானே பொறுப்பே கொண்டு தோல்வி. அப்ப இன்றைக்கு நிற்கிற இந்த பின்னடைவு குறிப்பாக தலைமை தாங்கும் கட்சி பிரதான கட்சிக்கு கிடைச்ச அதே அளவு ஆசனங்கள் தான் தேசிய மக்கள் சக்திக்கும் கிடைச்சிருக்குது என்று சொன்னால் அதுவே தோல்வி. எங்க கொண்டு விட்டுருக்கோம் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் நிலைமை மிகவும் பாரதூரமாக இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியல் மெல்ல 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 நோய்க்கூறானதாக மாறிக்கொண்டு வருது. முதலாவது அரசாங்கத்துக்கு கிடைச்ச அறையது ஆசனங்களுக்கு கிடைச்சது கொண்டு, ரெண்டாவது உள்ளதுல பெரிய கட்சியே இன்றைக்கு 2ஆகி நிற்குது. அதுக்குள்ளேயே குழு மோதல்கள் வந்துட்டு அந்த குழு மோதல்கள் கடந்த 2 ஆண்டுகளாக மிக அசிங்கமான அருவருப்பான ஒரு கட்டத்தை அடைந்து விட்டன. தமிழ் தேசிய அரசியலில் இந்த விமர்சன பாரம்பரியம் என்பது மிகச் சீரழிவாக, மிக கேவலமாக, கீழ்த்தரமாக, சிறுமையானதாக மாறிய காலகட்டம் இது. எல்லாருமே யாரு இந்த இடதுசாரிகள் தெளிவாக சொல்லுவார்கள், பகை முரண்பாடு நேச முரண்பாடு. இது யாரு பகைவன் யாரு எதிரி யாரு நண்பர் என்று நேச முரண்பாடு எது பகை முரண்பாடு எது என்று தெரியாமலேயே மாறி மாறி ஒருவர் மற்றவர் மீது மெலத்தை அள்ளி வீசுகிறார்கள். வீசுறவனிலும் மெலம் மணக்குது, வீசப்பட்டவனிலும் மெலம். தமிழ் தேசிய அரசியல் என்று வரக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு ஒரே கட்சிக்குள்ளேயே தன் கட்சிக்காரனுக்கு எதிராகவே நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்கு சட்டம் ஏற்பாடு செய்யறது என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கப்படும். அதே மாதிரி இப்ப அண்மையில கடந்த வாரம் ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெறுப்பு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், ஒரு வெறுப்பு பிரசங்கம் செய்கிறார்கள் சொல்லி சிவில் அமைப்புகள் எதிர்ப்பு காட்டுகின்றன. இந்த அமைப்புகள் அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கை எடுக்க போறதாக சொல்லுது. ரெண்டேக்க பார்க்க போனால் தமிழ் தேசிய அரசியல ஒருத்தர் மெட்டைக்கிறா வழக்கு போற நிலைமையில எல்லாமே வழக்கு போட்டு நிற்கிற நிலைமை அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசாங்கம் பெரிய கட்சி பெற்றிருக்கும் அதிக வாசனங்களை பெற்றிருக்கு. அதனால் அடைந்த உற்சாகத்துல தொடர்ந்து இதனை பலப்படுத்துது. இன்னைக்கு கிராம மட்டங்களில் பிரஜாசக்தின்னு எல்லாத்தையும் கட்டமைச்சு கொண்டு வருகிறது. பட் ஒன்றை மறக்க கூடாது, இந்திய இலங்கை பிரித்தானியரிடமிருந்து
வெளியேறிய பெண், பிரித்தானிடமிருந்து சுதந்திரம் என்று சொல்லப்படுகிற ஒன்றை பெற்ற பெண். கடந்த பல தசாப்தங்களில் இலங்கையை ஆண்டது மேட்டுக்குடி அரசியல் சிங்கள அரசியல்வாதிகளும் மேட்டுக்குடி கட்சிகளும். இதுதான் முதல் தரம் ஒரு அரசியல் இயக்கம் தலைமை தாங்கு. அதுவும் ஒரு சாதாரண அரசியல் இயக்கம் அல்ல. ஆயுத போராட்டத்தில் 2 தரம் ஈடுபட்டு அரை நூற்றாண்டு கால அனுபவத்தை கொண்ட அமைப்பு. 2 தடவை தடை செய்யப்பட்டது, 2 தடவை நசுக்கப்பட்டது, மிக கொடூரமாக அழிக்கப்பட்டது. தன் கொல்லப்பட்ட தோழர்களின் சாம்பலில் இருந்தும் அவர்கள் புதைக்கப்பட்ட புதைமேட்டில் இருந்தும் அது மீண்டும் உயிர்த்து வந்திருக்கிற மட்டுமில்லை. 2018ஆம் ஆண்டு அது தன்னை சிவில் அமைப்புகளோடு இணைச்சு கொண்டு 21 சிவில் அமைப்புகளோடு இணைச்சு கொண்டு ஒரு பண்புருமாற்றம், எது அதுல எங்களுக்கு அது பண்புருமாற்றமாக இல்லாமல் இருக்கலாம், சிங்கள மக்களுக்கு பண்புருமாற்றம், ஜேவிபி பண்புருமாற்றம், ஒரு பண்புருமாற்றத்தை செய்து கொண்டு அது இன்றைக்கு 3/2 பெரும்பான்மையோடு வந்து நிற்குது. அப்ப ஜேவிபி எங்களுக்கு ஒரு பண்புருமாற்ற முன்னுதாரணத்தை காட்டுது. அது சரிபட இருக்கலாம். நாங்களும் பண்புருமாற்றத்துக்கு போகணும் என்ற செய்தி அங்க தெரியுது. இதற்கு ஜேவிபி அந்த மாடல், அதாவது என்பிபிங்கிற மாடல் எங்களுக்கு புதுசு இல்லைன்னா தமிழ் மக்கள் ஏற்கனவே அதை பரிசோதித்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எப்படி என்றால் 2015க்கு பின் தமிழ் மக்கள் மத்தியில் காணப்பட்ட தமிழ் மக்கள் பேரவை என்ற கட்டமைப்பு புரியாது. சிவில் அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்து உருவாக்கினாங்க. அதில் துயரம் என்னவென்றால் அதை நிர்வகித்தவர்கள் முழுநேர அரசியல் செயற்பாட்டாளர்களோ அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ அல்ல. அவர்கள் மருத்துவர்கள், ஊடகவியலாளர்கள், சமய பெரியார்கள் இப்படித்தான் இருந்தவர். இவியல் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் வரைக்கும் தேர்தலை எதிர்கொள்வதற்கான தயாரிப்போடு இருக்கிறது. அதனால அடுத்த கட்டத்துக்கு தமிழ் மக்கள் பேரவை போக முடியும். இதுதான் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் நடந்தது. சிவில் அமைப்புகள் அடுத்த கட்டம் என்ன? சிவில் அமைப்புகள் எப்போ ஒரு தளர்வானவை. எங்களுக்கு தேவையானது அரசியல் இயக்கம். ஒரு அரசியல் இயக்கத்தால் வழிநடத்தப்படுகிற மிதவாத அரசியல் மட்டும்தான் இனி தமிழ் மக்களுக்கு புதிய பாதையை திறக்கும். இதே ஜேவிபி என்பிபி எங்களுக்கு உணர்த்துது. அப்ப என்பிபிக்களால ஜேவிபி இன்றைக்கு கிராம மட்டங்களில் ஒர்க் பண்ண தொடங்கிட்டு. இது 2வது. 3வது இன்னும் பயங்கரமானது, தமிழ் மக்கள் தொடர்ந்து புலம்பெயர் இருக்கிறார்கள். தொடர்ந்து எப்படின்னு சொன்னால் இந்த பொருளாதார நெருக்கடியின் விளைவாக புலப்பெயர்ச்சி சிங்கள மக்கள் மத்தியிலும் அதிகமாக நிகழ்ந்தது. தமிழ் மக்கள் மத்தியில் வளமையா நிகழ்வது இன்னும் கூடியிருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், இன்றைக்கு 3-4 தசாப்தங்களுக்கு பின் புலம்பெயர்ந்து போன எங்கட உறவுகள் இங்கே இருக்கிற தங்கட உறவுகளை விசா கொடுத்து வழங்கக்கூடிய சக்தி மிக்கவர்களாக மாறிட்டார்கள். அவர்களா முந்தி கள்ளமா தான் போகணும். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அந்த நாட்டின் பிரஜைகள். அந்த நாட்டில் சில இடங்கள்ல அந்த நாட்டின் தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொள்ற மையங்கள், அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய மையங்கள் போன்றவற்றுக்கு நெருக்கமானவர்களாயும் தமிழர்கள் சில இடங்களில் காணப்படுகிறார்கள். இவர்கள் தமிழர்கள் பல இடங்கள்ல புலம்பெயர்ந்த தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட யூதர்கள் புலப்பெயர்ச்சிக்கு பின்னுக்கு எப்படி ஐரோப்பாவில ஒரு அங்கு இருக்கக்கூடிய அரசியலில் முடிவெடுக்கும் சக்திகளில் ஒன்றாக வளர்ந்தார்களோ, கனடாவில் எப்படி சீக்கியர்கள் காணப்படுகிறார்களோ, அது போல புலம்பெயர்ந்த தமிழர்கள், அமெரிக்காவில் இருக்கிற ஐரிஷ் சமூகம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த புலம்பெயர்ந்த சமூகம், குறிப்பாக யூத சமூகம், அமெரிக்காவில் இருக்கும் ஐரிஷ் சமூகம், அமெரிக்காவில் இருக்கும் யூத சமூகம், இது ரெண்டும் எப்படி பல தசாப்த கால பின்னணிக்குள் தங்களை ஒரு அரசியலில் தீர்மானிக்கும் சக்திகளாக அங்கே வளர்ச்சி பெற்றார்கள். அப்படி தமிழ் மக்கள் வளர்ச்சி பெறுகிறார்கள் என்றது உண்மை. ஆனால் அந்த பலம் இப்ப கொண்டு வந்து எங்க திரும்பி இருக்கின்றால், அந்த பல தலைவர்கள் இங்க இருக்கும் தங்கள் உறவினருக்கு விசா கொடுத்து கூப்பிடுகிறார்கள். அப்ப எங்கள்கிட்ட இன்னும் புலப்பெயர்ச்சி ஊக்குவிக்கப்படுது. நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு 1வது பட்டப்படிப்பை முடிச்ச பெரும்பாலான ஆட்கள்கிட்ட கேட்டா 2வது பட்டப்படிப்பை சொல்லிக்கொண்டு வெளியில போகத்தான் முயற்சிக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழும் வாழ்க்கை ஒரு முன்னுதாரணம் மிக்க பாதுகாப்பான வாழ்க்கையா காணப்படும். என்ன பிரச்சனைக்கு இங்க தீர்வு இல்லை. நாங்கள் இப்போ அன்செட்டில், எங்களுக்கு இன்னும் ஒரு அன்செட்டில் மனோநிலையோடு இருப்பதை விடவும் நாங்கள் ஒரேடியா போய் அங்க பாதுகாப்பா இருந்துருவோம் என்று இந்த பிள்ளைகள் யோசிக்கப்ப புலப்பெயர்ச்சி நடக்குது. புலப்பெயர்ச்சியில எங்கள்கிட்ட இன்னும் சரியான கணக்கு இல்லை. ஏற்கனவே வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப புலப்பெயர்ச்சியில இன்னும் குறையும். இதை விட பயங்கரமானது, எல்லா தமிழ் கிராமங்களும் இன்றைக்கு ஆளில்லா வீடுகளை கொண்ட கிராமங்கள். இப்ப நான் இருக்கிற இடத்திலேயே என்னை சுத்தி 4 வீடுகள் அப்படி இருக்கு. ஒன்றில் முதியவர்கள் அல்லது ஆள் இல்லை. இதுல 2 வகை ஆளில்லா வீடுகள் உண்டு. ஒன்று பாலடைஞ்ச வீடுகள், அவர்கள் யுத்தத்தில் எங்கேயோ போயிட்டார்கள், இறந்தொழிந்து போனார்கள், அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை. இன்னொன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் இங்க இருந்து போன பிறகு இங்க காணி வாங்கினார் அந்த காசோட. முந்தி இந்த இடத்துல நான் ஒரு வீடு கட்டணும் என்ற கனவு இருந்திருக்கு. இப்ப காசு பெரிய அளவுல மாளிகையை கட்டி அதுக்கு சிசிடிவி கேமராவை பொருத்தி போட்டு ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்துல கொடுத்துட்டு போயிடும். நீங்க போனீங்கன்னால் தொண்டமனாறுல செல்வச்சன்னதி கோவில் இருக்கு தானே, அந்த கோவில் இருந்து அப்படி இந்த கடற்கரை போன பெரிய மாளிகைகளை காண்பீங்க. இந்த மாளிகைகளில் ஒரு குறிப்பிட்ட தொகை இரவுகளில
அப்படியே வண்ண விளக்கா இருக்கும். அதை பெருமளவு கண்காணிப்பது சிசிடிவி கேமராக்களும் இந்த செக்யூரிட்டி நிறுவனங்களும். அப்ப எங்களிடம் ஒன்று பெரிய மாட மாளிகைகள், ஆளில்லா வீடுகள். அது இந்த கேரளாவிலையும் கோட்டயம் என்ற இடத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்வார்கள், குலப்பெயர்ச்சியால் வந்து. இன்னொரு பக்கம் ஆக்களை இல்லாமல் பாலடைஞ்சு வீடுகள். அப்ப எங்களுடைய எல்லா கிராமங்களிலும் ஆளில்லா வீடுகளை கொண்ட கிராமங்களாக மாறும். உதாரணமாக கடந்த ஆண்டில் இளவாலை மரக்கோட்டத்தில் ஒரு சந்திப்பு செய்த போது ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் வந்த பெண்கள் தந்த தகவலின்படி சராசரியாக ஒவ்வொரு கிராமத்திலும் 150 கூடாத வீடுகள் ஆளில் என்றால் எங்களோட குலம் எங்கள்கிட்ட இருந்து ஜனத்தொகை வெளியேறுது. நீங்கள் இனம் நீளம் எல்லாம் கதைக்க போறீங்க. ஒரு மக்களை தேசமாக வினையும் அம்சங்கள் என்று சொன்னால் அரசறிவியல் மூல பாடத்தின்படி ஒன்று இனம், ஓர் இனமாக இருக்கும். இரண்டாவது நிலம், தாயகம். மூன்றாவது பொது பண்பாடு. அடுத்தது பொது பொருளாதாரம். இதுல இன்றைக்கு இனம் கரையுது. நிலம் ஏற்கனவே அவர்கள் அபகரித்து வச்சிருக்கிறார்கள். இப்ப புதுசா தையிட்டி மாதிரி இடங்கள்ல நிலத்தை பிடிக்கிற வேலை நடக்குது, திணைக்களங்கள் செய்யுது. அப்ப நிலமும் சுருக்குது, சனமும் சுருக்குது, மொழி பலவீனம் அடையுது. ரெண்டேக்குள்ள ஒரு தேசமாக நாங்கள் உருக்குலைஞ்சு கொண்டு போறோம். அதை கட்டியெழுப்ப வேண்டிய எங்களோட அரசியல்வாதிகளிடம் தேசியவாத அரசியல் என்ற என்ன தரிசனம் இல்லை. தேசியவாத அரசியல் என்பது ஒரு மக்களை தேசமாக திரட்டுவது, ஒரு மக்களை தேசமாக திரட்ட தேவையான கட்டுமானங்களை உருவாக்குவது, அதுக்கு வேண்டிய நிறுவனங்களை உருவாக்குவது. அப்படி எந்த நிறுவனமும் இந்த பின்னணியில் நாங்கள் தேசமாக உருக்குலைகிறோம். நாங்கள் ஒரு தேசமாகவே இல்லை, விளைஞ்சு போனோம். கட்சிகளே எங்களை குலைக்குது. கட்சி அரசியலாம் எங்கள்கிட்ட இருக்கு. நம்ம தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு தேவையாக இருப்பது ஒரு மக்கள் இயக்கத்தால் வழிநடத்தப்படுகிற மிதவாத அரசியல். ஜேவிபி என்று அப்படித்தான். நீங்க பாருங்க, நான் ஜேவிபி கன விஷயங்கள் ஒத்து போயில. ஜேவிபியின் இன பிரச்சனை தொடர்பான அணுகுமுறைகளில் எனக்கு கணிசமான முரண்பாடுகள் இருக்கு. ஜேவிபி சொல்ற மாற்றத்திலும் எனக்கு கேள்விகள் உண்டு. ஆனால் டில்வின் சில்வா இவர் நினைச்சால் இன்றைக்கு அந்த அரசாங்கத்தில் என்ன பொறுப்பை வகிக்கலாம். ஆனால் அவர் ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கார். அவர் எந்த பதவிக்கும் ஆசைப்படலை. இப்படி ஒரு பாத்திரத்தை தமிழ் அரசியல்ல காட்டுவோம் கிடையவே கிடைக்காது. நான் இதுக்கான டில்வின் சில்வாக்கு பாராட்டு பத்திரம் கொடுக்கவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் தமிழ் அரசியலில் இருந்தார்கள். போராட்ட காலகட்டத்தில் மக்களுக்காக தன் உயிரை கொடுக்க, இளமையை கொடுக்க, கல்வியை கொடுக்க, எல்லாவற்றையும் கொடுக்க தயாரான இதற்கும் கணக்க படிக்கல. அவர்கள் ஒரு லோயஸ் இல்லை. அவர்கள் பெரிய பட்டங்கள் பெற்றவர்களோ பணக்காரர்களோ இல்லை. அவர்களிடம் ஒரு தூய இதயம் இருந்தது. தூய இதயம் இருந்து மக்களுக்காக இறப்பது மலையை விட இலேசானதுன்னு சொல்வார். அந்த அளவுக்கு அவர்களோட ஒரு தூய இதயம் இருந்தது. வந்தார்கள், செத்தார்கள். நீ கொஞ்சம் பேர் இந்த கைய காலையில் நம்மளும் வந்து நிற்கிறார்கள். அப்படி ஒரு கால அரசியல் இருந்தது. இன்றைக்கு அரசியல் பிழைப்பாக மாறிச்சு. அப்ப இந்த வேறுபாடுகளை நாங்கள் விளங்கி கொண்டால் தான் இந்த சீரழிவின் பண்பை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே இந்த சீரழிவை நாங்கள் மீட்டெடுப்பதனால் திரும்பியும் எங்களுக்கு அரசியல் சன்னியாசிகள் வேண்டும். அதாவது அவர்கள் அரசியலில் தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்க வேண்டும், ஆனால் ஆசைப்படாதவர்களாகவும் சன்னியாசிகள் போல இந்த மக்களை தேசமாக கட்டியெழுப்புவதற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாகவும்